விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாயா. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நீட்டாக சாப்பிட்டுட்டு அது அப்படியே அவங்களோட ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 200 300 டவுனில் விநாயகர்லாம் வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஊர் கிராமத்தில் நல்லா களிமண்ணாலேயே விநாயகர் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வர்ற காசை வச்சு அவங்க பொங்கல் ஆக்குவாங்க, இல்லைனா கோயில் உண்டியில் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் விநாயகர் எல்லாம் செஞ்சுருக்கீங்களா? பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. சுண்டல் கொலக்கட்டை பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சந்தன மகாலிங்கமே போற்றி, விநாயகர் அப்பாவே போற்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்களும் பிரசாதம் சாப்பிடுவோம். ஒரு முக்கியமான ஆளுமே பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்கள் பார்க்கலாம். அரச மரத்தை மேலே நம்ம விநாயகரையா, அவங்களுக்கு கீழே அவங்களோட அப்பா. அற்புதமான காட்சியை பாருங்கள். விநாயகருக்கு பிடிச்ச பொங்கல் கொலக்கட்டை எல்லாம் படைச்சாச்சுங்க. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அதை யார் சாப்பிட்றாங்கன்னு பாருங்களேன். மனுஷன் சாப்பிட்டு போட்ட பொங்கலை பாருங்கள். ரொம்ப போட்டிருந்தோம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நீட்டாக சாப்பிட்டுட்டு அது அப்படியே அவங்களோட குட்டி குட்டி எறும்புகளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குமா. குழந்தைங்க ராஜா மந்திரின்னு ஒரு அமைப்பாகவே வாழுமா, மனுஷர்கள் வாழ்கிற மாதிரி. அது நேராக கூட்டுக்கே கொண்டு போயிடுது. சின்ன சின்ன எறும்புகளுக்கும் தேவைப்படுற மாதிரி வயசான எறும்புகளே கைவிடாதான். எறும்பை பற்றி ஒரு படமே வந்துக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதோட புத்தை கண்டுபிடிக்க முடியல, நல்லா புதற்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்குது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த இலையை பாருங்கள், பொங்கலோட இலை போட்டிருந்தோம். 2 மணி நேரம் தான் இருக்குது. நீட்டாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. எல்லாம் க்ளீனாக இருக்குது. நம்ம தான் மனுஷங்க தான் இங்கே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு பொங்கல் விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு பாருங்கள்.